போப் அப்படிங்கிறது ஒரு 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து வர்ற ஒரு ட்ரெடிஷன். ஏன்னா முதல் போப் வந்து பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு செயின்ட் பீட்டர்ன்னு சொல்லுவோம். தமிழ்ல பேதுருன்னு சொல்லுவாங்க பைபிள்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இவர் வந்து முதல் போப்பு. ஆல்மோஸ்ட் ஜீசஸ் முடிஞ்ச பீரியடுக்கு அப்புறம் வந்துடுறாங்க. ஏன்னா இவர் தான் செயின்ட் பீட்டர் இவங்களாம் தான் வந்து இந்த ஜீசஸோடைய பிரின்சிபல்ஸை வந்து கிறிஸ்டியானிட்டியை யூதர்களுக்கு வெளியில் சொல்லலாம்னு முடிவு பண்ணி வந்து பண்ணிகிட்டு இருந்தவங்க. அது வரைக்கும் வந்து ஒரு யூதர்கள்லேயே ஒரு ஒரு புரொட்டஸ்டன்ட் ரிலிஜனாக அவங்க ஜூஸ்க்கு எதிரான ஒரு விஷயமாக ஜீசஸ் அதை பேசிகிட்டு இருக்கார். இவங்க தான் வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறாங்க. இந்த செயின்ட் பீட்டர் வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த செயின்ட் பீட்டர் பசிலிக்கா, இந்த போப் இருக்கார், அவர் போப் ஆலயம் வாட்டிக்கனில், அங்கே தான் வந்து அவர் கொல்லப்படுகிறார் அந்த இடத்துல ரோம் கிங்கால். அங்கே தான் வந்து பின்னாடி ஒரு 500 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு கான்ஸ்டான்டினோபிள்னு ஒரு ரோமன் கிங் ஒத்துக்கிறார். ஸோ ரொம்ப ஒரு 500 வருஷமாக ரோம்ஸ் ஒத்துக்கல ரோமன்ஸு. ஏன்னா ரோம பேரரசு வந்து பெருசு. அவங்க இந்த புது ரிலிஜனை ஒத்துக்கல, கிறிஸ்டியானிட்டியை. ஸோ அதில் முதல்ல அவரை கொல்லப்படுறாங்க. இவருக்கு அப்புறம் இன்னொருத்தர் வர்றார், அவருமே கொல்லப்படுறாரு.